வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு முழுமையான நட்சத்திர பலன்கள் தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ராசிக்குள்ளே வர நட்சத்திரங்களுக்கு யாரும் கொடுக்கறது இல்லைங்க. ராசி பலன் தான் நம்ம பார்த்துக்கிறோமே தவிர இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நாள் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா யாரும் பார்க்கறதில்லை. உண்மை என்னன்னா, ராசியை விட நட்சத்திரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போது கடக ராசி அப்படின்னா கடகத்தில் 3 நட்சத்திரம் வருதுங்க. நம்மளுடைய நட்சத்திரம் என்ன? இப்போது நம்ம ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்க்கும்போது புதன். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி சனி. அப்போது கடகராசிக்கு மட்டும் பலன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனி அதிபதியா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு, இல்லை புதன் அதிபதியா, இல்லை கடகராசியில் முதல் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் குரு உங்களுக்கு அதிபதியாக இருக்குமா? யோசனை பண்ணணும். அப்போது நம்மளுடைய நட்சத்திரம் என்ன, நட்சத்திரத்துடைய முழுமையான ஆயுள் பலன்கள் எப்படி இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, நாம் யாரை திருமணம் பண்ணணும், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்க, பூச நட்சத்திரம் அதாவது ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்கன்னா யாரை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. யாரோட சேர்ந்து தொழில் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. யாருடைய சங்காசமே வச்சுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நல்லவனை தெரிஞ்சுக்கிறீங்களே இல்லையோ, கெட்டவங்களை தெரிஞ்சுக்கிடணும். பொதுவாகவே இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்றது புதனுடைய நட்சத்திரம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆயில்ய நட்சத்திரத்துடைய அதிதேவதைகள் 2 பேர் இருக்காங்க. தாராதேவி பிறந்த நட்சத்திரம், ஆதிசேஷன் பிறந்த நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரம்ன்றது அருமையான நட்சத்திரம், அற்புதமான நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு பொம்பளை புள்ள பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்த உடனே மாமியாருக்கு சரியில்லை. எத்தனை பேர் ஆயில்ய நட்சத்திரத்தில் திருமணம் பண்ணி மாமியார் இறந்து போனாங்கன்னு தெரியல, அதுக்கு ஆதாரமே இல்லை. ஆனாலும் இன்னும் பேசப்பட்டுட்டு இருக்குது அந்த ஒரு விஷயம், ஆதாரம் இல்லாத ஒரு விஷயம். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு, கடகராசினாவே வெண்மை முத்து தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அதிகமாக அவங்களுக்கு ஈர்ப்பு வர்றது அந்த பச்சை கலர், கிரீன் கலர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பச்சை கலர் மேலே தான் ரொம்ப நாட்டம் அதிகமாக இருக்கும். சூட்சமமான பரிகாரமே, அவங்க வீடுனா வீட்டை சுற்றி நல்லா பச்சை பசேன்னு செடிகள் இருக்கணும். தோட்டத்தில் மேலே மாடியில் கூட தோட்டம் வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையும் சரி வாழ்வாதாரமும் சரி சிறப்பாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட இன்டோர் பிளான்ட்டுன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், நிழலில் வைக்கக்கூடிய செடிகள், இதெல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வெளியூர் வெளிநாடு போக்குவரத்து அதிகமாக வரும். வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் அதிகமாக வரும். மென்பொருள் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிற மாதிரி வருவாங்க. அப்போது எது எப்படி இருந்தாலும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வெளியூர் வெளிநாடு மென்பொருள் சம்மந்தப்பட்ட வேலைகள், அதாவது ஒருத்தர்கிட்ட வேலை, ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. தரணும்னு நினச்சா தங்கமாக இருந்தாலும் தந்துடுவாங்க. தரக்கூடாதுன்னு மனசை வச்சுட்டாங்கன்னா அறுத்த விரலுக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டாங்க. பொதுவாகவே இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் ஆணாக பிறந்தாலும் சரி அல்லது பெண்ணாக பிறந்தாலும் சரி, சவகாசம் வச்சுக்கணுமா சாகர வரைக்கும் வச்சுக்கிடுவாங்க. வைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்கன்னா ஜென்மத்துக்கு மூஞ்சிலே முடிச்சிக்க மாட்டாங்க. தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் சீன்னு சொல்லிட்டா எப்பயுமே சவகாசம் வச்சுக்க மாட்டாங்க இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள். நிச்சயமாக வீம்பு, அந்த வீம்புன்னு சொல்கிறத விட வைராகியன்னு சொல்லலாம், அதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மட்டும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, 5 வயசாக இருந்தாலும் சரி 10 வயசாக இருந்தாலும் சரி 50 வயசாக இருந்தாலும் சரி, வைராகியம் ஜாஸ்தி. 10 நாள் சாப்பிடாமல் இருந்தாலும் இருப்பீங்களே தவிர அடுத்தவங்க கிட்ட போய் சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு கேட்கவே மாட்டீங்க. ஒன்று, கடவுள் புண்ணியத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் 10 பேருக்கு சோறு போடுற அளவுக்கு ஒரு தகுதியான வாழ்க்கை தான் வாழுவாங்களே தவிர ஒருத்தர்கிட்ட இப்போ கை நீட்டி நிற்கிற சூழ்நிலைகள் எப்பயுமே இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரவே வராதுங்க. அது ஆணாக பிறந்தாலும் சரி அல்லது பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி, நிச்சயமாக மற்றவங்களை எதிர்பார்க்குற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இருக்காது. தகப்பனையே எதிர்பார்க்காத மனுஷன், நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் சொந்த தகப்பனையே எதிர்பார்க்க மாட்டீங்க. அப்பேற்பட்டவங்களை நீங்கள் மற்றவங்களை போய் எதிர்பார்க்க போகிறீங்க.
உங்களுக்கு 30 வயசு ஆகுதுன்னா 8 வருஷம் சிரமப்பட்டிருப்பீங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் வர்றதுக்கு. உங்களுக்கு 40 வயசு ஆகுதுன்னா 15 வருஷம் சிரமப்பட்டிருப்பீங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு வர்றதுக்கு. அப்போது தானாக கையை ஊனி கரணம் போட்டு மேலுக்கு வரக்கூடிய குணம் இந்த ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிகம். பொறுமை, ரொம்ப ரொம்ப பொறுமை அதிகம். அதுபோக ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் குடுக்கல் வாங்கல் வச்சுக்கலாமா? தப்பில்லை, வச்சுக்கலாம். குடுக்கல் வாங்கலில் பெரிய சிக்கலெல்லாம் வராது. வாங்கின இடத்துலையும் கட்டிப்பிடுவீங்க, கொடுத்த இடத்துலையும் வாங்கிவிடுவீங்க. சுயத்தொழில் செய்யலாமா? சுயத்தொழில் காட்டிலையும் வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையோ அல்லது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறதோ இதெல்லாம் நல்லா இருக்கும். அதாவது எந்த விதமான முதலீடு போடாமல் 4 காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு அந்த ஆயிலி நட்சத்திர நண்பர்கள் ரொம்ப அதிகமாகவே இருப்பாங்க. அதுபோக ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு திருமணம் அப்படின்றது தாமதமான ஒரு திருமணம் தானுங்க. ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் சம்பாதிச்சோம் அப்படின்னு இல்லாமல் பிறந்தோம் வளர்ந்தோம் சாதித்தோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். கஷ்டப்பட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கஷ்டப்படலை அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் இந்த ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஜாஸ்தி. திருமணம் அப்படின்னா அதே ஆயிலி நட்சத்திரக்காரங்களை திருமணம் பண்ணுறது ஆகாத ஒரு விஷயம். மீறி பண்ணால் கண்டிப்பாக சிக்கல், சிரமம். ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கேட்டை நட்சத்திரம் சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களையும் திருமணம் பண்ணக்கூடாது. அதன் பிறகு மீன ராசியில் வரக்கூடிய புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம், அந்த ராசியில் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களையும் திருமணம் பண்ணக்கூடாது. அதுபோக மகர ராசி நண்பர்களை திருமணம் பண்ணக்கூடாது. அதுபோக கும்ப ராசியில் வரவங்களை திருமணம் பண்ணக்கூடாது. மகர ராசின்றதை விட ராசிக்கு தான் அது பகை சனி. ஆனாலும் மகர ராசியை காட்டிலையும் உங்களுக்கு அந்த தனுசு ராசி நண்பர்களை திருமணம் பண்ணுறது கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அதுபோக ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு திருத்தலம் எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையும் தான் திருத்தலம் இருக்குது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் திருத்தலம் இருக்குது. ஆனாலும் நமக்குரிய தெய்வம் எங்கே இருக்குது? நமக்குரிய திருத்தலம் எங்கே இருக்குது? அது என்ன நமக்குரிய திருத்தலம் அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு திருத்தலம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. நாம் தான் ராசிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நட்சத்திரங்களை கொடுக்கறது இல்லையே. கடகராசியாக நேராக திருச்சிக்கு போயிடுங்க, ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இருக்கிறாங்களே தவிர, நாம் நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியறதில்லை. கும்பகோணத்தில் இருக்கிறங்க ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கும்பகோணத்தில் தான் அந்த நட்சத்திரத்துக்குரிய திருத்தலம் இருக்குது. கும்பகோணத்திலிருந்து சூரியனார் கோயிலுக்கு போகிற பாதையில் போகணும், 11 கிலோமீட்டர் போகணும். கும்பகோணத்திலிருந்து சூரிய பகவானுடைய திருத்தலம் இருக்குது இல்லைங்களா, அந்த சூரியனார் கோவிலுக்கு போகிற பாதையிலேயே 11 கிலோமீட்டர் போகணும். அப்படி போனால் திருந்தேவன்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். திருந்து தேவன்குடி அப்படின்ட்டு அந்த திருந்து தேவன்குடி அப்படின்ற இடத்துல தான் உங்களுக்குரிய ஒரு திருதெய்வம், அதாவது உங்களுக்குரிய அந்த நட்சத்திரத்துக்குரிய ஒரு திருத்தலம் கடரேஸ்வரர், கடற்கேஸ்வரர் அப்படின்ற ஒரு திருத்தலம் அந்த இடத்துல இருக்குது. கடற்கரேஸ்வரர் அப்படின்ற ஒரு திருத்தலம். அந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வரதன் மூலமாக 100% உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மாற்றங்கள் வரும். கடகரேஸ்வரர் அப்படின்ற ஒரு திருத்தலம், சரிங்களா? அது சரியாக எனக்கு உச்சரிப்பு வரல. அந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வரதன் மூலமாக நிச்சயமாக, ஏன்னா நிறைய கோவிலுக்கு நம்ம போகலாம், ஆனால் ஒரு சில கோவிலுக்கெல்லாம் போகும்போது கொடுப்பனை இருக்கணும். கொடுப்பனை இருந்தால் தான் அந்த கோயிலுக்கு நம்ம போக முடியும், சரியா? கும்பகோணத்திலிருந்து சூரியனாருடைய கோவிலுக்கு போகிற பாதையில் சரியாக 11வது கிலோமீட்டரில் திருந்து தேவன்குடி அப்படின்னு இருக்கும். திருந்தேவன்குடி அப்படின்ட்டு அந்த திருந்தேவன்குடியில் தான் அந்த கடற்கரேஸ்வரர் அப்படின்ற ஒரு திருத்தலம் இருக்கும். அந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமாக ஆயிலி நட்சத்திர நண்பர்களுக்கு இது ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேனுங்க.
இந்த பதிவின் பற்றி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.